ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா தலைவனோட வீடியோ பார்த்தோன்னா ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு எப்பயுமே லோ டைம்ஸ்லலாம் அவரோட வீடியோஸ் தான் பார்ப்பேன். நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்காரு. என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரோ. அவரோட எதனா நமக்கு ஒரு சேட்னஸ் சோகமாக இருந்துச்சுன்னா அவர் வீடியோ பார்த்தா நம்ம ஜாலியாகிடலாம். அந்த மாதிரி சித்துனாலே வந்து பயங்கரமான ஹைப் இருக்கும் எல்லாருக்குமே. அவர் வந்து இப்போ வீடியோஸ்க்கே நாங்கள்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ படம் பண்ணுறாருன்றப்போ அதோட ஹைப் வந்து பயங்கரமாக இருக்குது ப்ரோ. பயங்கரமாக இருக்குது, டயங்கரத்தை எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். எப்போ வரும்னு பார்ப்போம் யூடியூப் வீடியோவே. இப்போ படம் அதுக்கு மேலே வெயிட்டிங்கில் இருக்கிறேன். விஜய் சித்துக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். டயங்கரம் வந்து பயங்கரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆடணும்னு ஆசையா? அப்போ உடனே RLK டான்ஸ் ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணுங்க. எதிர்பார்க்குறேன். விளாக்ஸே நல்லா இருக்குது, இன்னும் மூவி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பார்ப்போம் அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆளு தலை ஃபேன் வேறு. டைட்டிலே பயங்கரமாக தான் இருக்குது, நல்லா தான் வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது, டயங்கரத்தை எதிர்பார்க்குறோம், பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்க. நம்ம எப்படி பசங்களோட இருக்கோமோ அந்தமாரி இருப்பாப்புல, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டைம் போகிறது தெரியாது. ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா தலைவனோட வீடியோ பார்த்தோன்னா ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ ரொம்பவே ஆவலாக எதிர்பார்க்குறோம் ப்ரோ. ஏன்னா அவங்களோட பேஸ்மெண்ட்லேருந்து எப்படிலாம் வளர்ந்து வந்தாங்களோ அங்கே தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து அவங்க அவ்வளோ பெரிய படம் எடுக்கும்போது ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எப்படி இருக்கும், அவங்களோட காமெடி, அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவரோட ஆக்ஷன் எல்லாம் பார்க்க ரொம்ப வெறித்தனமாக இருக்கும் ப்ரோ. விஜய் சித்து விளாக்ஸ் அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. அது டயங்கரம்ன்றது அது வந்து உங்களுக்கு டீசர்லேயே வந்து எடுத்து வந்திருக்காங்க. பயங்கரமாக பண்ணலாம் டயங்கரம். அது வந்து அதுவே ரொம்ப ஹைப் கொடுத்துச்சு. ஆனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம் நாங்கள் எப்படி இருக்கோம்னு பார்க்கறதுக்காக. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த டே ஒரு மாதிரி போச்சுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் வீடியோ பார்த்துட்டு ப்ராங்க் தான் அந்த மக்கள் சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். பட் பார்க்க எனக்கு ஜாலியாக வந்து அந்த டேஸை வந்து கடந்த காரணம் விஜய் சித்து தான். ஸோ நிச்சயமாக அந்த மூவியை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதை பார்த்தே தீருன்ற ஒரு ஆவல் அப்படி வந்துனே இருக்கு எனக்கு. இல்லை அவர் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்திருக்காரு இல்லை. ஸோ நான் வந்துட்டு எப்பயுமே லோ டைம்ஸ்லலாம் அவரோட வீடியோஸ் தான் பார்ப்பேன். ஸோ அவர் இந்த அளவுக்கு க்ரோ ஆகி சொந்தமாக ஒரு ஸ்டோரி எழுதிருக்க அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்க அந்த டீமே வந்து ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு டீமு. ஸோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்ல விதமாக எதிர்பார்க்குறேன். நான் எல்லாம் அவர் ஒரு பசங்களோட சேர்ந்து அவர் ஃபன் பண்ணுறாருல. ஒரு நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கார். ரொம்ப ரிலேட்டபிளாக நிறைய விஷயம் அதிலே சொல்கிறாரு. அதனால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது எல்லாராலையும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்க்குறேன் ப்ரோ. டயங்கரம் படம் வந்து அவர் யூடியூப்லேயே சூப்பராக வீடியோஸ்லாம் போவார், எல்லாமே பண்ணுவார். இப்போ அவரே டேரக்ட் பண்ணி அவரே ஒரு படம் நடிக்கிறாருன்னா அது நல்லா வரவேற்கத்தக்கதாக இருக்குது. சூப்பராக பண்ணுவார் அவர். என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரோ. அவரோட எதனா நமக்கு ஒரு சேட்னஸ் சோகமாக இருந்துச்சுன்னா அவர் வீடியோ பார்த்தா நம்ம ஜாலியாகிடலாம். அந்த மாதிரி பார்ப்பேன். நான் ரீசெண்டாக தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ரீசெண்டாக பார்க்க ஆரம்பிச்சதுன்னு அவங்க தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ சொல்லணும்னா கரண்ட்டில் நான் பார்க்குறது அவங்களுக்கு கொஸ்டின் தான் விஜய் சித்து விளாக்ஸே. சித்து அண்ணாவாக இருக்கட்டும், அர்ஷதா இருக்கட்டும், பிபி அண்ணாவாக இருக்கட்டும், சூரிய அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். இப்போ புதுசாக அவங்க டேரக்ட் பண்ணி ஒரு படமும் பண்ண போகிறாங்க. நல்லபடியாக வரணும். பார்த்தேன் நான், செம்மையாக இருந்தது. அவங்கள பார்த்தா கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. நம்ம பசங்களோட எப்படி இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி இருப்போம். ஸோ அதுமாதிரி ஜாலியாக இருக்குது. அவங்கள பார்த்தா ஹாப்பியாக இருக்குது. பார்த்தேன் ப்ரோ. சித்துனாலே வந்து பயங்கரமான ஹைப் இருக்கும் எல்லாருக்குமே. அவர் வந்து இப்போ வீடியோஸ்க்கே நாங்கள்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ படம் பண்ணுறாருன்றப்போ அதோட ஹைப் வந்து பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஸோ அதே மாதிரி ஃபன் ஃபீல்டாக அர்ஷத் கானு அவங்களோட எடிபி அவங்க எல்லாரையும் வச்சு எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ படம். அதுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்டு டைட்டில் வீடியோ சித்துனாலே எப்படி ப்ரோ ஃபன் தானே ப்ரோ. அதே மாதிரி ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு ப்ரோ படம். பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு டயங்கரமா அதில் பயங்கர மாதிரி இருந்துச்சு. அப்படியா? பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அதுக்கு பேர் டயங்கரம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் அதை ஒழுங்காக கவனிக்கலன்றது தெரியுது. ஆனால் எனிவே அது வந்து பயங்கரமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ட்ராகன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்கும் பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்து உருவாகியிருக்காங்க. விஜய் சித்துக்கும் நம்ம இவருக்கு அர்ஷத் கானுக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து அந்த டீமில் வரவங்களுக்கெல்லாம் வந்து ஏஜிஎஸ் ஆகட்டும், இல்லை ஐஸ்வரி கணேஷ், வேல்ஸ் இதாகட்டும், பிக்சர் ஆகட்டும், அவங்க வந்து பெரிய வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அது நல்ல வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா இந்த மாதிரி ஏன்னா இதுலேயே அந்த வீலாக்ஸ்லேயே வந்து நிறைய பேர்த்து சிரிக்க வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் காமெடி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நல்லா வரணும். ஸோ விஜய் சித்துக்கு என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. எங்கெங்கேயோ போயிட்டு இப்போ படத்துக்கு வந்துடுறாங்க. சூப்பர் வளர்ச்சி இது பண்ணுறாங்க. எல்லா வீடியோவும் பார்ப்போம் ப்ரோ. அவங்க டீம் அது கேங் இருந்தால் அது மாதிரி கேங்கு தான் ப்ரோ இருக்கணும். நம்ம பசங்க இருக்கிறாங்களே சோதா பசங்க, அது கேங் இருந்தால் அது மாதிரி டீம் தான் இருக்கணும். விஜய் சித்து கேங்னா ஒருத்தன் நல்லா இருப்பான்.
சூப்பராக இருக்கும் கேங்கு. அதே பயங்கரமாக இருக்குது சார். இந்த டயங்கிராம் அதுலேயே ஒரு பயங்கரம் எப்படி இருக்குது அப்படின்றதே வந்து ஒரு உற்சாகமாக இருக்குது. அந்த படம் எப்போ வரும், எப்போ இவனுங்களாம் கூட்டின்னு நான் போய் பார்க்கலான்னு உட்காந்துனுக்கிறேன் சார். அதான் பயங்கரங்கிறதுக்கு பதிலாக டயங்கரம்னு வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டயங்கரம்னா என்னன்னே தெரில. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது ப்ரோ. அதே மாதிரி சொன்ன மாதிரியே பயங்கரமாக பண்ணுருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது ப்ரோ டைட்டில். அவர் விஜய் இதுவே அதை யோசிச்சு இது பண்ணிட்டாரு போல். சூப்பராக இருக்குது. அவங்க கேங்குக்கும் சூப்பர் சப்போர்ட்டு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எதிர்பார்க்குறேன் எல்லாருமே நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை எதிர்பார்க்குறாங்க. அவங்க லட்சக்கணக்கில் எதிர்பார்க்குறாங்க, கோடிக்கணக்கில் எதிர்பார்க்குறாங்க அந்த படத்துக்கு. சூப்பர். அந்த படம் நல்லா வெற்றி படம் ப்ரோ. ஏன்னா அவங்க ஃபேன்ஸுக்காகவே சூப்பராக இருக்கும். ஏன்னா உழைச்சி வந்திருக்காங்க ப்ரோ. அவங்க அவ்வளோ உழைச்சி வந்திருக்காங்க. நம்மளும் வந்து அவங்கள பார்த்து தான் அந்த 4 வருஷமும் அவங்க யூடியூப்னாலே அவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். பார்த்துருக்கேன். அந்த மொட்டை மாடியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்கள்ல, நிறையா செலிப்ரிட்டிஸ் வச்சுட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுவே நல்லா இருந்தது. ஜெயம் ரவி வந்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த டிராகன் டீம் போனதும் செமையாக இருந்தது. அதான் 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரியான இப்போ அதாவது ப்ரெசண்ட்டில் வந்து என்ன மாதிரியான காமெடி வந்து இருந்தால் நல்லா இருக்குமோ, இளைஞர்களை கவருமோ, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுனால தான் அவங்க வந்து பாப்புலராக இருக்காங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஸோ விஜய் சித்துவுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ டயங்கரம் வந்து பயங்கரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கதையா எதிர்பார்க்கல, பார்ப்போம். அவரோட கண்டென்ட் இப்போ பண்ணிட்டு இருக்காப்புல, அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் பசங்க எதிர்பார்க்குற கண்டென்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். இப்போ யூஸ்வலி இப்போ ஒரு என்ன சொல்கிறது, இந்த பிரதீப் இவர் கூட நடித்தார்ல, அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான கான்செப்ட். பட் அதுலேயும் வந்து ஒரு மக்களோட ஒரு சின்ன இஷ்யூஸு மேஜர் இஷ்யூ அப்படியே ஹேண்டில் பண்ணுற மாதிரி அண்ட் ஃபனி வே எடுத்துன்னு போகணும்னு என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அவ்வளோதான், நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த நல்லா ஒரு பாய்ஸோடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி, நல்லா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபன் ஃபீல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். கதை வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோ. காலேஜ் லைஃபு நான் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம இது போச்சுல டிராகன் படம் மாதிரி, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, பார்க்கலாம், எதிர்பார்க்குறோம். அவங்க எப்பயும் போல் படம் வச்சாலே நல்லா தான் இருக்கும். அவங்க எப்பயும் போல் எப்படி ஜாலியாக இருக்காங்களோ அதேமாதிரி எடுத்தால் கூட படம் நல்லா தான் இருக்கும். அவங்க படம் எடுத்தாலே நல்லா தான் இருக்கும். அவர் ஸ்டைலில் ஒரு நல்ல ஒரு தேட்டர் வந்தால் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து வைப் பண்ணிட்டு சிரிச்சுட்டு போகிற மாதிரி, அவங்க விளாக்ஸ் பார்க்கும்போது எப்படி ஜாலியாக இருப்போமோ அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. தெரில ப்ரோ, இதோ எனக்கு அவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் ப்ரோ. ஐ மீன் அவரோட வீடியோ பார்த்ததுலேருந்து, அவர் அந்த ஆங்கரிங் பண்ணுவார்ல, அப்போலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. ஸோ ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. பயங்கரமாக எதிர்பார்க்குறேன் ப்ரோ. படத்தை எதிர்பார்த்துனுக்கிறேன். எப்போ வரும்னு தெரில, எப்போ எடுப்பாங்க எடுத்துனுக்குறாங்க போல், எப்போ விடுன்னு தெரில, ஆனால் எதிர்பார்த்துனுக்கிறேன். சூப்பர் நல்லா இருக்கும் ப்ரோ. அவங்க பேசுகிற விளாக்ஸு எல்லா வீடியோவும் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம், எப்போ வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது எப்போ வரும்னு பார்ப்போம் யூடியூப் வீடியோவே. இப்போ படம் அதுக்கு மேலே வெயிட்டிங்கில் இருக்கிறேன்.